ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்கள் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ரெண்டு மிக முக்கியமான பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் காரனுடைய ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது எந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மாருதி சுசுகினுடைய பெலினோ, இனி ஒன்று டாட்டானுடைய ஆல்ட்ரோஸ். பெலினோவை பொறுத்தவரைக்கும் கடந்த பல வருடங்களாக எண்ணிக்கை அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் தான் பெலினோ. டாட்டா ஆல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் சேஃப்டியில் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கார் டாட்டானுடைய ஆல்ட்ரோஸ். யாராவது ஒருத்தர் பெலினோ கார் எடுக்கணும்னா அது எதுக்கு கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்கன்னா, கண்டிப்பாக டாட்டானுடைய ஆல்ட்ரோஸ் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை ஆல்ட்ரோஸ் எடுக்கணும்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பெலினோ கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் கொடுக்குறோம். முதல்ல நான் பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த பெலினோ காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க, டீசலில் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் சிவிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக்காகவும் கொடுக்குறாங்க. அல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டு வேரியன்ட்லுமே கிடைக்குது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக் கார் கிடையாது. அல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த கம்பேரிசனுக்கு உள்ளாடி போகலாம். டைமென்ஷன் வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் பெலினோனுடைய லெந்தை பொறுத்த வரைக்கும் 3995 மில்லிமீட்டர். இதே டாட்டா அல்ட்ரோஸனுடைய லெந்துங்கிறது 3990 மில்லிமீட்டர். அதாவது அல்ட்ரோஸை விடையும் பெலினோ 5 மில்லிமீட்டர் அதிகமாக இருக்குது. விட்டை பொறுத்த வரைக்கும் பெலினோ 1745 மில்லிமீட்டர், அல்ட்ரோஸ் 1755 மில்லிமீட்டர். அதாவது அல்ட்ரோஸை விடையும் பெலினோ 10 மில்லிமீட்டர் கம்மி. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பெலினோ 1510 மில்லிமீட்டர், டாட்டா அல்ட்ரோஸ் 1523 மில்லிமீட்டர். அல்ட்ரோஸை விடையும் பெலினோ 13 மில்லிமீட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பெலினோ 170 மில்லிமீட்டர், அல்ட்ரோஸ் 165 மில்லிமீட்டர். அது அல்ட்ரோஸ் விடையும் பெலினோ 5 மில்லிமீட்டர் அதிகம். வீல் பேஸை பார்த்தீங்கன்னா பெலினோ 2520 மில்லிமீட்டர், அதே அல்ட்ரோஸ்ங்கிறது 2501 மில்லிமீட்டர். அது அல்ட்ரோஸ் விடையும் பெலினோ 19 மில்லிமீட்டர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நீங்கள் எக்ஸ்டர்னல் சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே பெரிய சேஞ்சஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 5 மில்லி 10 மில்லியில் தான் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட இன்டீரியர் ஸ்பேஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஹிக்கிளுமே ஈக்குவலான ஒரு ஸ்பேசிங் தான் கொடுத்துருக்காங்களே தவிர எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமும் கிடையாது. இனி பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி பெலினோடைய பூட் ஸ்பேஸ்ங்கிறது 339 லிட்டர், அதே அல்ட்ரோஸ்ங்கிறது 345 லிட்டர். இங்கே பெலினோவுடையும் உங்களுக்கு அல்ட்ரோஸ்ல வந்து 6 லிட்டர் அதிகமாக கிடைக்குது. இனி அடுத்து ரொம்ப மிக முக்கியமான செக்மெண்ட் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டாட்டா அல்ட்ரோஸ்ல வந்து உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டு இன்ஜினுமே கொடுத்துருக்காங்க. பெலினோ பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எப்போ BS6 ரேட்டர் அப்கிரேட் பண்ணாங்களோ அதில் டீசல் இன்ஜின் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரோஸ்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கிடைக்குது. பெலினோவில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாகவும் இந்த வெஹிக்கிள் கிடைக்குது. ஸோ இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரே ஒரு இன்ஜின் தான் கம்பேர் பண்ண முடியும். மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்கக்கூடிய பெட்ரோல் வெஹிக்கிள் மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது பெலினோ கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது 1197 சிசி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது அல்ட்ரோஸ்ங்கிறது உங்களுக்கு 1199 சிசி கெப்பாசிட்டி இன்ஜின். பெலினோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 81.80 பிஹெச்பி பவர். இது அல்ட்ரோஸ்ங்கிறது 84.82 பிஹெச்பி பவர். அதாவது அல்ட்ரோஸோட பெலினோ 3.02 பிஹெச்பி பவர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் பெலினோ 113 நியூட்டன் மீட்டர் டார்க், அல்ட்ரோஸ் 113 நியூட்டன் மீட்டர் டார்க், ரெண்டுமே சேமா இருக்கு. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பெலினோ 21 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே அல்ட்ரோஸ்ங்கிறது 19.5 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெலினோவுடைய அல்ட்ரோஸ் 1.5 கிலோமீட்டர் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். அடுத்து பெலினோவுடைய சிவிடி டெக்னாலஜி, அதாவது ஆட்டோமேட்டிக் காரனுடைய இன்ஜினை பொறுத்த வரைக்கும் VVT பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 81.08 பிஹெச்பி பவர் டெலிவர் பண்ணுது. இது 113 நியூட்டன் மீட்டர் டார்க்கின் டெலிவர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 21 கிலோமீட்டர் பெர் லிட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. இது அல்ட்ரோஸுடைய டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் ரெவர்ட்ராக் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு இன்ஜினும் கூட. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 88.76 பிஹெச்பி பவர். இது டெலிவர் பண்ணக்கூடிய டார்க்ங்கிறது 200 நியூட்டன் மீட்டர் டார்க் டெலிவர் பண்ணுது. இந்த டீசல் வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது உங்களுக்கு 21.11 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குது. இந்த வெஹிக்கிளுடைய கர்பு வெயிட், அதாவது ஒட்டுமொத்த வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலினோ காரை பொறுத்த வரைக்கும் 935 கிலோகிராம் தான் இதனுடைய வெயிட். அதே அல்ட்ரோஸ்ங்கிறது 1036 கிலோகிராம், அதாவது 101 கிலோகிராம் அல்ட்ரோஸ் வெஹிக்கிள்ங்கிறது பெலினோவுடையும் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் மிக முக்கியமான காரணம். உங்களுக்கு இந்த பெட்ரோல் வெஹிக்கிளை வந்து பெலினோவுடையும் அல்ட்ரோஸ் 1.5 கிலோமீட்டர் கம்மியாக கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான காரணம். ஒன்ஸ் வண்டியினுடைய வெயிட் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக மைலேஜ் கம்மியாகும். வண்டியோட வெயிட் கூடுதுன்னா கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்ம கம்பேர் பண்ணிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். நான் முதல்ல ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா அல்ட்ரோஸ் இல்லாமல் உங்களுக்கு பெலினோவில் என்ன அதிகமாக கொடுத்துருக்காங்க, இல்லை பெலினோவில் இல்லாமல் அல்ட்ரோஸ் என்ன அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் தனிமையாக சொல்கிறேன். ஸோ முதல்ல ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டியரிங் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருக்குது. ஃபியூவல் லீடை வந்து நீங்கள் ரிமோட்லேயே ஓப்பன் பண்ண முடியும் ரெண்டு வெஹிக்கிளுமே வேனிட்டி மிரர், ரியர் சீட் ஹெட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. இனி இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய ரியர் சீட் ஹெட்ரஸ்ட்டையும் வந்து உங்களுக்கு
அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது ரொம்பவே மிகவும் முக்கியமான விஷயம். கப் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுமே முன் பக்கத்தில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு வெஹிக்கிளுடைய ஸ்டியரிங் வீலுமே வந்து உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. இது நேவிகேஷன் சிஸ்டம், ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இன்னைக்குள்ள ஒரு ஃபீச்சரும் கூட, இந்த ஃபீச்சர் வந்து ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து ரெண்டு வெஹிக்கிளுடைய முன்பக்கம் பின்பக்கத்திலையும் வந்து காமனாக கொடுத்துருக்கு. சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இது ஏர் கண்டிஷனர் வித் ஹீட் வந்து ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் ரெண்டு வெஹிக்கிளையும் இருக்குது. கீழஸ் என்ட்ரி ரெண்டு வெஹிக்கிளையும் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருக்குது. ரெண்டு வெஹிக்கிளுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. டாக்கோமீட்டர், எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், ஃபேப்ரிக் அப்போல்சரி, லெதர் ராப்ட் ஸ்டியரிங் வீல் இதெல்லாம் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்கு. இனி க்ளவ் பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருந்தாலும் கூட ஒரு வித்தியாசம் இருக்குது. டாடா அல்ட்ரோஸில் உங்களுக்கு வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடைக்குது. பெலினோவில் கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது. இனி டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ஓடோமீட்டர் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்குது. ஸோ அது வந்து டிரைவருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டான ஒரு விஷயம் கூட. அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக கொடுத்துருக்காங்க. ஃபோக்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்தின் பின்பக்கத்திலையும் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபோல்டிங் ஓஆர்விஎம் ரெண்டு வெஹிக்கிளையுமே இருக்குது. பின்பக்க விண்டோ பொறுத்த வரைக்கும் வாஷர், வைப்பர், டிஃபோகர் மூணையுமே ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பின்பக்கத்தில் உங்களுக்கு ரியர் ஸ்பாய்லர் வந்து ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் ரன்னிங் லேம்பும் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருக்குது. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 16 இன்ச்சில் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ரெண்டு வெஹிக்கிளுமே உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அல்ட்ரோஸில் இல்லாமல் பெலினோவில் அப்படி ஒரு தனி ஸ்பெஷலாக என்ன அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூட்டை வந்து ரிமோட்டில் வந்து ஓப்பன் பண்ண முடியும் பெலினோவில். இது அல்ட்ரோஸில் முடியாது. அது மட்டும் இல்லாமல் பூட்டில் வந்து ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ சிஸ்டத்துக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. அவுட் சைட் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காருக்கு உள்ளே நீங்கள் பார்த்துக்க முடியும். கிளாஸை டிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இனி மிக முக்கியமாக வந்து எக்ஸ்டர்னல் சைட் மிரரில் வந்து டேன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. குரோம் கிரில் வருது. இதே நேரத்தில் உங்களுக்கு பெலினோவில் இல்லாமல் அல்ட்ரோஸை என்ன வந்து ஒரு ஸ்பெஷலாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்பக்க சீட்டில் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஒரு லாங் ஜேர்னி போகும்போது பின்பக்கம் உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் வேணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆம்ரெஸ்ட் வேணும். அதில் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக டாடா அல்ட்ரோஸுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் உட்காந்துருக்கவங்களுக்காக ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டில் லம்பர் சப்போர்ட், அதாவது முதுகு தண்டுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. டாடா அல்ட்ரோஸில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் கூலிங் கொடுத்துருக்காங்க. டெயில்கேட் அஜார், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், லேன் சேஞ்ச் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் இந்த ஃபீச்சர்ஸை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் என்னுடைய ஒப்பீனியன் கண்டிப்பாக டாடா அல்ட்ரோஸில் தான் அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. காமன் ஃபீச்சர்ஸை நம்ம தள்ளிக்கிட்டு தனிமையாக எடுத்து பார்க்கும்போது நம்பர்ஸில் ஈக்குவலாக இருந்தாலும் முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அல்ட்ரோஸில் தான் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது பின்பக்கம் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, க்ளவ் பாக்ஸ் கூலிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. இனி அடுத்து மிக முக்கியமான அடுத்த ஆஸ்பெக்ட்ங்கிறது சேஃப்டி. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னால் ஒரே லைனில் சொல்லிக்க முடியும். பெலினோ சேஃப்டியில் 0, ஆனால் அதே நேரத்தில் டாடா அல்ட்ரோஸுங்கிறது சேஃப்டியில் 100 மார்க். இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டாடா அல்ட்ரோஸ் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் வந்து குளோபல் என்கேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அது மூலமாக அந்த வெஹிக்கிள் தன்னுடைய தனித்தன்மையை ப்ரூவ் பண்ணியிருக்கு. சேஃப்டியில் நம்பர் 1 வெஹிக்கிள் தான் டாடா அல்ட்ரோஸ். அதே பெலினோவில் அவங்க என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கரிங் கொடுத்துருக்காங்க, ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் நம்பர் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, டியூவல் ஃப்ரண்ட் ஏர் பேக் கொடுத்துருக்கு, பெடஸ்ட்ரியன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ தான் அவங்க பெலினோவில் கொடுத்துருக்கக்கூடிய சேஃப்டி ஆஸ்பெக்ட். இதை தவிர்த்து ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் எதுவுமே கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் டாடா அல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ஃபா ஆர்க் பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளாட்ஃபார்மும் கூட. இனி இரண்டாவது அதில் வந்து ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, டியூல் ஃப்ரண்ட் ஏர் பேக் வருது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் ஆங்கரிங் வருது, வாய்ஸ் அலர்ட்ஸ் வந்திருக்கு, பார்க்கிங் அசிஸ்டன்ஸ், ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, சைட் இம்பேக்ட் பீம், ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஆஸ்பெக்டில் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்க, இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் வந்து சேஃப்டி ஆஸ்பெக்டில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பெலினோ வந்து சைடில் வச்சுட்டு டாடா அல்ட்ரோஸை நம்பர் 1ல வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய விலைகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் மட்டும் தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அப்படி கம்பேர் பண்ணும்போது பெலினோனுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்களுக்கு 5,70,000 ஆரம்பிச்சு 7,71,000 வரைக்கும் அதனுடைய பிரைஸ் இருக்குது. அதே அல்ட்ரோஸனுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 5,29,000 ஆரம்பிச்சு 7,69,000 வரைக்கும் இந்த வெஹிக்கிளுடைய பிரைஸ் இருக்குது. அதாவது பேசிக் மாடலுங்கிறது 41,000 உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அது நீங்கள் டாப் வேரியன்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2,000 தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ என்னுடைய செலெக்ஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டீசல் கார் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை, டேரெக்டாகவே டாடா அல்ட்ராஸ்க்குள்ளே போகலாம். இல்லை எனக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் வந்து மாருதி சுசுகியோட பெலினோக்கு போகலாம். சிவிடி டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு கம்பேர் பண்ணி நான் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோலை கம்பேர் பண்ணி எடுக்கிறேன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டாடா அல்ட்ராஸ் எடுக்கலாம். பெலினோவோட கண்டிப்பாக ஒரு பெர்ஃபெக்டான வெஹிக்கிள் டாடா அல்ட்ராஸ் தான். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.